அன்பான குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? சரிதான், நானும் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்துடனும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இன்னைக்கு செக்ஷனை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? கோவிட்-19 என்னும் கொரோனா வைரஸோட அரக்கனோட பிடியில் இருந்துகிட்ருக்கோம். இந்த பிடியில் இருக்கிற நம்ம எதை பின்தொடர்ந்தா அதிலிருந்து தப்பிக்கலாம்? வீட்டில் தனிமைப்படுத்திக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். கைகளை அடிக்கடி சோப்பு நீராலோ இல்லை சோப்பு கட்டியினாலோ கழுவிக்கணும். செய்வீங்க தானே? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சமத்தான பிள்ளைங்க, நிச்சயமாக செய்வீங்க இல்லையா? நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியை. முதல்ல 5ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. சரி, நான் இனி வரும் காலகட்டத்தில் தினந்தோறும் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்? தமிழ் பாடத்தை கற்பிக்க போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறைகளை நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? சீக்கிரமாக கற்றுக்கோங்க. நல்ல முறையில், அழகான முறையில், தெளிவாக கற்றுக்கோங்க. அந்த மாதிரி ஆரம்பித்த என்னோட இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல் 4ல் அந்த இயலோட தலைப்பு கண் என தகும். கண் என தகும். கண்கள் எதை போன்றது? கண்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் நீங்கள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் கண்களை கட்டிடுறீங்க. அப்போ உங்கள் கண்கள் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருக்கும் இல்லையா? கண்களில் இருக்கக்கூடிய ஒளி மூலமாக தான் நம்ம காட்சிகளாக எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லா பிம்பத்தையும் பார்க்குறோம். அந்த கண்களை கட்டும்போது என்ன ஆகும்? நம்மளால் கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகிடும்? இருள் தான் நமக்கு சுற்றிலும் தெரியும். நமக்கு எந்த ஒரு பொருளும் நம்மளால் அதை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்வையற்றவர்களோட நிலை என்ன? அவங்களுக்கு விழிகள் இல்லை. விழிகள் இல்லாதனால அவங்களுக்கு என்ன? அவங்க வாழ்க்கையில் ஒளியே கிடையாது. ஒளி இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருட்டடைஞ்சு போயிருக்கும் அவங்க வாழ்க்கை. சரியா? அதுபோல் அந்த விழிக்கு ஒப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இழப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் விழிக்கு அடுத்ததாக, விழிக்கு சமமாக, விழிக்கு அடுத்தது கூட இல்லை. விழி இல்லைன்னா எப்படி நமக்கு வாழ வழி இல்லையோ அதே போல் விழிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கல்வி. சரிங்களா? இந்த கல்வி கற்பதற்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம். சரியா? ஒரு மனுஷன் பிறந்ததில் இருந்து அவன் லைஃப் லாங் எவ்வளோ வேணாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் கல்விங்கிறது ஒரு அழியா செல்வம். அதை யாராலையும் அழிக்க முடியாது. சரியா? எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் நம்மளோட செல்வம் இருக்குது இல்லையா, அது எல்லாம் தீண்டே போயிடும் இல்லையா? நம்ம கொடுத்தாலும் பிறருக்கு கொடுக்கும்போது நம்ம செல்வம் குறைந்து போகும். அதே போல் நம்மளுடைய செல்வம் பெரிய பேரிடர் வந்தால் எல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கல்வி ஒருபோதும் குறையாது. ஒருத்தவங்களுக்கு நீ சின்ன பிள்ளைக்கு போய் கூட்டல் கணக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னா உனக்கு அதை பற்றிய அறிவு அதிகமாகுமே ஒழிய குறைந்து போகாது. அதே மாதிரி உன்னிடம் உள்ள கல்வியை யாராலும் கைப்பற்றவோ, அதாவது உங்ககிட்டேருந்து பிடுங்கிக்கவோ இல்லை அதை அழிக்கவோ முடியாது. அப்படிப்பட்டது தான் கல்வி. இப்போ நம்மளோட கவிதை பேழையில் கொடுத்துருக்க கவிதையை பாருங்கள். அதில் கல்வியோட சிறப்பு பற்றி விளக்கியிருக்காங்க. அதனுடைய தலைப்பு மூதுரை. முதுமை கூட்டல் உரை என பிரித்தல் சிறந்தது. முதுமை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, வயதானவர்கள் மட்டும் இல்லை, வயதில் மூத்தவர்களையும் குறிப்பிடலாம். மூத்தவர்கள் சொல்லி அறிவுரை, உரை என்றால் அறிவுரை. சரியா? அப்படிங்கிறது தான் பொருள். புரியுதா? மூத்தோரின் அறிவுரை என்பதே மூதுரையின் பொருள். அப்படிப்பட்ட இந்த மூதுரையை இயற்றியவர் யார் என்று தெரிந்தால் நீங்கள் வியப்படைவீர்கள். ஒரு படம் வருது பாருங்க, பாத்தீங்களா? யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரியான பதில். அவங்க தான் ஔவை பாட்டி, ஔவையார். சரிங்களா? ஔவை பாட்டி நம்ம சொல்லுவோம் ஆசையா. அவங்க பேர் என்ன? ஔவையார். அவங்களோட முடி எப்படி இருக்குது? வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லையா? அவங்க கையில் என்ன போட்டிருக்காங்க? தடி ஊனியிருக்காங்க. தடி ஊனி எப்படி ஆயிட்டாங்க? ரொம்ப குடுகுடுத்த கிழவியாக இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பாட்டி தான்
என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நன்னெறி நூல்களையும் ஆத்திச்சூடிங்கிற பெரிய ஒரு இதையும் நமக்கு வழங்கியிருக்காங்க. புரியுதா? கொள்கைகளையும். அந்த கொள்கைகளை நீங்க படிக்கும்போது என்ன இருக்கும், நமக்கும் வாழ்க்கையில நன்னெறிகளோட வாழணுன்ற ஆசை வரும். இல்லையா? அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை, அப்படிப்பட்ட நம்மளுக்கு உண்டான அனுபவத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ வயசுள்ளவங்களா இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, கல்விக்கு வயது வரம்பு கிடையாது. நீங்க எந்த வயசுலயும் கல்வியை பயில முடியும். கல்வியை பயின்றுக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்க வாழ்நாளில் இறுதி வரையுமே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இவங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஔவையாரும் என்ன ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாருங்க, அவங்க ஒரு பெண் புலவர், ஆனால் அதிலும் வயதானவர், தடி ஊன்றி நிற்கக்கூடிய அளவுக்கு வயதானவர். சரியா? இப்போ நம்ம அந்த பாடலை வந்து மேம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது இல்லாமல் அதை வாசித்து காட்டுறேன். எங்கள் கூடயே வாசிங்க. அப்போ தான் என்னாகும், உங்களுக்கு அதோட பொருள் அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்கவே உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த பொருள் உங்களுக்கு புரிபட ஆரம்பிச்சிடும். தலைப்பு மூதுரை. மன்னனும் மாசறக் கற்றோனும் மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கும்போதே. பாருங்க, ஒரு மன்னன்னா யாரு, ராஜா இல்லையா? அந்த ராஜா கிட்ட இல்லாத செல்வம் இருக்காது. அவருடைய பொக்கிஷம் நிறைய என்ன இருக்கும், வைர வைடூரியமாக இருக்கும். அவரை ஒரு உதாரணமாக எடுத்திருக்காங்க. ஒரு ராஜா, சரிங்களா? அவர் வெல்த்தியஸ்ட் மேன். அவர்கிட்ட நிறைய மணி இருக்கு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பொருள் இருக்கு. அவருக்கு ஈக்குவலாக யாரை எடுக்கிறாங்க பாருங்க, ஒரே ஒரு நல்ல படித்து தேர்ந்த புலமை வாய்ந்த ஒரு பட்டதாரி பையனை எடுக்கிறாங்க. சரியா? ஒரு நல்ல புலமை வாய்ந்த ஒரு புலவரை எடுக்கிறாங்க. இப்போ பாருங்க, அந்த ராஜா கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய செல்வங்கள் இருக்கும். அவருக்கு வந்து இல்லை இல்லைன்னு கொடுக்க குறையாம இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜா நல்ல படித்து தேர்ந்த, கற்றலில் வந்து எதையுமே குறை இல்லாமல், மாசற கற்றோன்னா அதான், குறை இல்லாமல் படிக்கக்கூடிய ஒருத்தன். அவங்க 2 பேரையும் ஒரு தராசு, அதாவது சீர்தூக்கின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான், 2 பேரையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு தராசு தேவைப்படுது. தராசு தட்டில் எதில் அதிகமான இது இருக்கோ, விஷயம் இருக்கோ, அந்த தட்டு தான் கீழே இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த தராசு தட்டில் எந்த தட்டு அதிகமாக கீழே இறங்கியிருக்கு? சரியாக சொன்னீங்க, அது என்னது, படித்தவரோட தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பாருங்கள், ஒரு ராஜா அந்த நாட்டுக்கு மட்டும்தான் ராஜாவாக இருக்க முடியும். சரிங்களா? அந்த நாட்டை விட்டு அவர் வேறு நாட்டுக்கு போனால் அவர் வந்து என்னது, அவருக்கு அட்ரஸே கிடையாது. இவரெலாம் அந்த நாட்டு ராஜா தானே, நம்ம நாட்டுக்கு வேறு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. இவரை ஒரு ஈக்குவலாக சக மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஐயோ அவர் அந்த நாட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, மரியாதை கொடுத்து ராஜா வாங்கன்னு பேசுவாங்களே ஒழிஞ்சு, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சக மனுஷனாக தான் அவங்கள பார்ப்பாங்க. அந்தந்த நாட்டுக்கு அவரவர் தான் ராஜாவாக இருக்க முடியும். அந்த ராஜாவை பற்றி இந்த நாட்டுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பாருங்க, ஒரு கற்றவர், அந்த கற்ற புலவர் இருக்கார் இல்லையா, அறிவாளி, அந்த மேதையை போய் எந்த ஊரில் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அடடே இவரா, இவருக்கு வந்து கல்வி ஞானம் அதிகம்ப்பா, அப்பப்பா இந்த புலவரா, இவர் வந்து அழகா பாடுவாரப்பா, அவர் பாடுற ஒவ்வொரு பாடலையும் என்ன இருக்கும், பொருள் அவ்வளோ இருக்கும்ப்பா. இப்போ ஔவையாரை நம்ம பார்த்து சொன்னோம் இல்லை, அது மாதிரி எல்லாரும் அப்படி புகழ்வாங்க. என்ன அப்போது அதனால தான் சொல்கிறாங்க, மன்னரை விடும் கற்றவருக்கு சிறப்பு அதிகம். இதுக்கு வேற உதாரணமெல்லாம் வேண்டாங்க. இப்போ நம்மளோட நாட்டிலேருந்தே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள். நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவரே சம்பாரித்து அவரே படித்து அவரே பெரிய சயின்டிஸ்டாக இருக்கார் இல்லையா? அவரை போகிற விஞ்ஞானியை எங்கே போனாலும் மதிப்பாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும்
என்ன பண்ணுறாங்க, அப்துல் கலாம் ஐயா வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெருமை அடைகிறாங்க. அவர் பேர் தெரியாத இடமே இல்லாமல் செய்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்துல் கலாம் மறைந்து விட்டார் இல்லையா? அப்படிப்பட்டவராக இருந்தார். ஏவுகணை வீரன்னு சொன்னாங்க, குழந்தைகளோட நாயகன்னு சொன்னாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி மாணவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன் இல்லையா? அவரை எந்த நாட்டில் கொண்டு போய் நம்ம நிறுத்தினாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாங்க, அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அடடா இவரா பிக் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதே உன் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனை வச்சுக்குவேன், ஏன் உன் தெருவில் வச்சுக்கோ, உன் ஊருக்குள்ளே இருக்க குட்டி ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்க அவனை ஒரு பணக்காரனை எடுத்துக்கிட்டேன்னா அவரை கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட நீ சொன்னீன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஆளே இல்லைன்றுவாங்க இல்லையா? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்குது. ஆனால் அதே என்ன இல்லை, பணம் வச்சுருந்தா மட்டும் பெரிய ஆள் கிடையாது, கல்வி நிறைய இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இதில் புத்தக பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கேன். மாணவர்கள் எப்படிப்பட்ட நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னா, குறையில்லாத நூல்களை கற்க வேண்டும். அப்போ மாசு அற, மாசற, சரிங்களா? இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் எல்லாம், சரிங்களா? அப்போ மேவ பிரிச்சா என்ன கிடைக்கும், இம்மு கூட்டல் ஏ, அப்போ இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கொடுப்பது, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, குற்றம் இம்மு கூட்டல் ஈ, அப்போ என்ன வரும், மீ வரும், குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது, ஊ மருவு சொல், அதை எடுத்துட்டு சிறப்பு கூட்டல் உடையாருங்கும் போது என்ன கிடைக்கும், சிறப்புடையார். சரிங்களா? இந்த பயிற்சிகளை ஒரு நோட்டு புத்தகங்கள் எடுத்து அழகாக விடைகளையும் வினா